கேள்வி மட்டும் கேட்டு பாருங்களேன். உடலும் ஆத்மாவும் ஒண்ணும். உடல் இறந்து போச்சுன்னா ஆத்மாவே இறந்து போச்சு, அடுத்த ஜென்மமே கிடையாது, கர்மமே கிடையாது. இதுதானே ஹிந்து தர்மத்தை தவிர மற்ற எல்லாரும் சொல்றது. கர்மங்கள் கிடையாது, மறுபிறவி கிடையாது, உடலே ஆத்மா, உடல் முடிஞ்சு போச்சுன்னா ஆத்மா முடிஞ்சு போச்சு. இது நியாயமா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும் என்ன பேச்சு வேணா இருக்கட்டும், அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இப்படின்னு பிரச்சாரம் அழிந்தோம்னால் ஒருத்தனை தப்பு பண்ணாதேன்னு எப்படி சொல்றது சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இறந்து போயிட்டேன்னால் அத்தோட ஆத்மாவும் முடிஞ்சு போச்சு, அடுத்து ஒன்றும் கிடையாது. அவர் பிறக்கவும் போறதில்லை இறக்கவும் போறதில்லை, ஒன்றும் இல்லை. உடல் தான் ஆத்மா. உடல் கீழே விழுந்த உடனே ஆத்மாவும் முடிஞ்சு போச்சுன்னால் அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவா? வைத்தியர்கிட்ட போய் சுமாரா நான் எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்டுப்பா. அவர் சொல்லுவார் உடம்பெல்லாம் பார்த்தா ஒரு 75 தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் கிடுகிடுன்னு 74வது வயசுலேருந்து தப்பா பண்ணலாம். எங்கெங்க வேணுமோ கொள்ளையடிக்கலாம், எங்கெங்க வேணுமோ திருடலாம், யாரை வேணும்னாலும் கொல்லலாம். ஏதானுன்னா உயிரை விட்டா போறோம். ஏன் உயிரை விட்டுட்டா என்னன்னால் அப்புறம் தான் ஒருத்தர் என்ன பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. உயிர் போயிடுத்துன்னு விட்டா உடல் இறந்தா ஆத்மா போயிடுத்துன்னு அர்த்தம். அப்புறம் நான் அடுத்த பிறவி எடுக்கவே போறது இல்லை. கடைசி நிமிஷத்துல என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும் தப்ப கேள்வி கேட்க கூட ஆள் கிடையாது இல்லையா. இப்படிங்கிற ஒரு தப்பான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடுவோம். அப்படின்னா லோகத்துல தப்பு பண்ணாதேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லவே முடியாது. அவன் திருப்பி என்ன கேட்பான்? நான் நன்னா பண்ணுவேனே, தப்பு பண்றேன் போயிடுவேன் சுவாமி, அப்பனா என் தப்புக்கு ஒண்ணுமே ஆகாதோ இல்லையோனால் அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது. நீ தவறு இழைத்தியானா பாப்பம் பண்ணியானா சேர்த்து வச்சுட்டு ஒழுங்கா அடுத்த ஜென்மம் நீ பட்டுத்தான் ஆகணும். அதே நல்ல புண்ணியம் பண்ணிருக்கியா சேர்த்து வச்சு அடுத்த ஜென்மத்துல நல்ல பிறவி உனக்கு கிடைக்கும். இப்படின்னா கொஞ்சம் நியாயமா படலை உங்களுக்கு. இப்போ இல்லைன்னால் அதை தப்பு பண்ணிட்டு அப்பப்ப முடிஞ்சு போயிட்டா அப்புறம் தப்ப கேள்வி கேட்கவே ஆள் இல்லை. போயிட்டு போறான் என்ன சுவாமி, அவன் தப்பிச்சுட்டு போறான்னால் அவன் சமுதாயத்தானே கெடுத்துட்டு போயிடுவான். அவன் பண்ற தப்பு அவனை மட்டும் பாதிச்சா தேவையில்ல, அவன் 4 பேரை கொண்டுட்டு கிளம்பி போயிட்டான்னா அப்ப அவனுக்கு மட்டும் ஆபத்து இல்லையே, மற்ற பேருக்குன்னு ஆபத்து. எங்கேயோ பெரிய பெரிய இடம் இருக்கு, ஒரு குண்டை வைக்கிறான், ஓஹோன்னு தகர்ந்து வெள்ளமா உள்ள வருது. குண்டை வச்சவன் உடனே கத்தியால குத்தின்னு தான் போயிட்டான்னா போலாம், போயிட்டு தான் இருக்கா. பல தீவிரவாதிகளையும் போறா. ஆனா அவளுக்கு என்ன புரியாதுன்னால் உடல் கீழே விழுந்துடுத்துன்னா ஆத்மா தனித்து கட்டப்பட போறதுன்னு தெரியல. அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஊடுருவல், எங்க பார்த்தாலும் சண்டை போடுறது, எங்க பார்த்தாலும் குண்டு வைக்கிறது. ஏன் பண்றாள்னால் சொல்லி குற்றமே இல்லை, ஆத்மா வேற உடல் வேறேன்னு இன்னவா புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சுட்டால் ஓஹோ இதை நான் பண்ணிட்டு எங்கேயும் தப்பிச்சுன்னு போக முடியாது, மறுபடியும் பிறக்கத்தான் போகிறேன் அந்த நினைவு வந்தாலே ஜாகிரதையா இருக்க ஆரம்பிப்போம் இல்லையோ. அப்பதானே புண்ணிய காரியத்தை செய் பாப காரியத்தை செய்யாதே நம்மால சொல்லவே முடியும்.